தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. டிசம்பர் 14ஆம் தேதியோடு முடிவுற்றிருக்கிறது. 2002 மற்றும் 2005 வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்வதற்கு முன்னதாக அக்டோபர் மாதத்தில் தமிழகத்தில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தார்கள். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது பிறகு தற்போது வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வருகிற 19ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. இந்த பட்டியலில் இறந்தவர்கள், இடம் மாறியவர்கள், அதே நேரத்தில் ஆப்ஷன் மற்றும் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள் இவர்கள் எல்லாம் நீக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் 97,40,000 வாக்காளர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் தற்போதைய அறிவிப்பாக உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழகத்தில் 6,41,00,000 வாக்காளர்கள் கொண்ட எஸ்ஐஆர் பணிகளில் தற்போது 97,40,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 26,90,000 வாக்காளர்கள் இறந்தவர்கள் என்ற அடிப்படையிலும் 13,60,000 வாக்காளர்கள் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் என்ற அடிப்படையிலும் ஆப்சென்ட் ஆனவர்கள் என்ற அடிப்படையிலும் 52,60,000 வாக்காளர்கள் நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் என்ற அடிப்படையிலும் 3,98,000 வாக்காளர்கள் இரட்டை பதிவுகள் என்ற அடிப்படையில் 97,40,000 வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள். சென்னை பொறுத்தளவில் 40 லட்சம் வாக்காளர்கள், இதில் வாக்காளர்களில் 14,26,000 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாகவும், செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை 27,87,000, அதில் 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும், திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவு மொத்தமாக வாக்காளர் எண்ணிக்கை 24,40,000, அந்த வாக்காளர்களில் 5,64,000 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாகவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 32,25,000, இந்த வாக்காளர்களில் 6,51,000 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 35,82,000 வாக்காளர்களில் 6,20,000 வாக்காளர்கள் என 97,40,000 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாக உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்படும். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், இறந்தவர்கள், இரட்டை பதிவு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெறாது. ஆனால் 52 லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள், அந்த வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் வாய்ப்பை வழங்க உள்ளது. அந்த வாய்ப்பு என்பது வரக்கூடிய டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்க உள்ளது. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது.